என்னது? அப்பா? அப்பா இவர் எங்க அப்பா தான். நீங்க போங்க. இவரை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆமா, நீ யாரா என் குடும்பத்து விஷயத்தை தலையிடுறதுக்கு? சட்டையை பிடிக்கிறன்னு ஒரு வீட்டுல 2-3 பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி அழகா இருந்துடக்கூடாது. உடனே ஹீரோ மாதிரி அங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் இங்க நடக்காது. என் பொண்ணுங்களை கண்ணா வளர்த்துறேன் தெரியுமா உனக்கு? மரியாதையா பேச. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? எப்படி பார்த்தாலும் என்னோட வயசுல சின்னவன் தான். நான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறா. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? மீனா இன்னும் ரொம்ப பண்ணிக்கிற நீ. சும்மா ஐயா, சும்மா இருக்க முடியாது. எங்க அப்பா சும்மா இருக்கிற மாதிரி நான் வளர்க்கலையா? என்னம்மா, இந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடு. அவர் கூட சண்டை போட வேண்டாம்னு சொல்லி அனுப்பு. சரிம்மா. ஆமா, நீ ஏன் ஃபீல் பண்ணுகிற? அடி வாங்கின நான் தான் ஃபீல் பண்ணேன். நீ எல்லாம் அப்பா இந்தாங்கப்பா, முதல்ல நீங்க கிளம்புங்க. ஆமா, வேற இப்ப நீ குடுக்கறன்றதுக்காக நான் திரும்பி போறேன்னு நினைச்சுக்காத. சொந்த வேஸ்டா போச்சு. சொசைட்டி வேற மூடுருவான். கடை தேடி அலையணுண்டா. ஒரிஜினல் சார் கிடைக்குது இல்ல. வட்டாடி செல்ல இங்க ஒருத்தன் நின்று தானே என்னை அடிச்ச மாதிரி கூட இருந்தது. எங்க போயிருப்பான்? வேற யாராவது அடிக்க போயிருப்பான். என்னங்க, எதுக்கு இதெல்லாம் வேண்டாதது? இல்ல சரோ, 4 பேர் குடியிருக்கிற இடத்துல என்ன கலாட்டா பண்றான் பாரு. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது தினமும் நடக்கிற கூத்தாமே, அதனால யாரும் இதை கண்டுக்கிறது இல்ல. எனக்கு கூட முதல்ல மெஸ்காரமா புருஷன் தெரியாது. யாரோ குடிகாரன்னு நினைச்சேன். சரி சரி, விட்டு தள்ளுங்க. வாசல்வா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? இல்ல, லீலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவ உள்ள இருக்கா, கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா, நாளைக்கு காலையில என்னோட லைப்ரரிக்கு வரியா? எதுக்கு? என்ன லைப்ரரியில மெம்பரா சேர்த்து விடுன்னு சொன்னல, அப்படி சேர்த்து விட்டா எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிப்பேன். அதான். நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் பாப்போம். என்னண்ணே தனக்கு தானே சிரிச்சுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. வாங்க, வேலை முடிஞ்சுச்சா? உண்மையிலே தெரியாம கேக்குறேன். இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்றது, கார்டு வரும் சொல்லி வெயிட் பண்றது, இதெல்லாம் நம்புறியா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க? அது சரி, சீட்டு கம்பெனில கூட தான் கியூல நின்னு பணம் கட்டுறாங்க. ஃப்ராட் பண்ணல? சரியான குதிர்க்கம் பிடிச்ச ஆளா இருக்கீங்க. ஆமா, அதுவும் இதுவும் ஒண்ணா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சீட்டு கம்பெனில கியூல நின்னு பணம் கட்டுறோம், இங்க கியூல நின்னு பதிவு பண்றோம். ரெண்டுலயுமே ஏமாந்து போறவங்க தானே ஜாஸ்தி. எங்க பிடிக்கிறீங்க இந்த மாதிரி உதவாத கருத்தெல்லாம்? எது உதவாத கருத்து? ஹலோ, ஒருத்தர் கவிதையா எழுதியிருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போறதும் கோவிலுக்கு போறதும் மூட நம்பிக்கை தான். நீங்க எப்பவுமே இப்படித்தான் ஏட்டிக்கு போட்டியா பேசுவீங்களா? அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. உங்களை மாதிரி பொண்ணுங்க யோசிச்சு சொல்ல தயங்குற விஷயங்களை நான் யோசிக்காம பட்டுன்னு பேசிடுவேன், அவ்வளவுதான். அப்போ மனசுல தோன்றதை பேசிடுவீங்களாக்கும்? நிச்சயமா. இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன தோணுது? மறைக்காம சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? இந்த பொண்ணுங்க எல்லாம் எதுக்காக வேலையை தேடி அலையணும்?